உலகளாவிய நாடுகளில் அடிப்படை சட்டத்தில் ஊடக சுதந்திரத்துக்கான ஏற்பாடுகள் அரசியலமைப்பில் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இதன் பிரகாரம் ஊடகங்கள் நாட்டின் பிரஜைகளுக்கு மாத்திரமே பொறுப்பு கூற வேண்டியுள்ளது. ஐக்கிய அமெரிக்காவின் ஜனாதிபதி ஒருவரின் முறைகேடு தொடர்பில் ஊடகங்கள் வெளியிட்ட செய்தி சர்வதேச ஊடக அறிக்கையிடலில் முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. வாட்டர் கேட் சம்பவம் எனப்படும் இந்த ஊடக அறிக்கையிடலால் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதியான ரிச்சர்ட் நிக்சன் தமது பதவியை இழக்க நேரிட்டது. அன்று முதல் அண்மை காலம் வரை அரசாங்கங்களை அதிர்வுக்கும் அச்சத்திற்கும் உள்ளாக்கவல்ல பல ஊடக அறிக்கையிடல்களை சர்வதேச ரீதியில் காண முடிகிறது. ஆட்சியாளர்கள் மற்றும் அதிகாரமிக்கவர்கள் இழைக்கும் குற்றங்கள் தொடர்பில் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய பாரிய பொறுப்பு ஊடகங்களை சாரும். உலகளாவிய ரீதியில் புலனாய்வு ஊடகவியலாளர்களுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி அவர்களது செய்தியை மக்கள் மத்திக்கு கொண்டு செல்லவும் அவர்களை பாதுகாக்கவும் நாடுகளின் ஊடக சுதந்திரம் இன்றியமையாத ஒன்றாகும். ஊடக சுதந்திரம் என்பது நாட்டுக்குள் உள்ள ஜனநாயகத்தின் ஒரு துணை போன்றது. நாம் அதனை தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அமெரிக்காவின் வாட்டர் கேட் சம்பவத்தை அமுல்படுத்திய வாஷிங்டன் போஸ்டின் ஊடகவியலாளர்கள் மிகவும் துணிச்சலாக அந்த பிரச்சனையை வெளிக்கொணர்ந்தனர். அத்தகைய செய்தியில் அண்மை காலமாக இலங்கையில் இடம்பெற்றதில்லை. நாமும் அச்சமின்றி இத்தகைய விடயங்களை வெளிக்கொணர வேண்டும். அரசாங்கம் குறித்து அச்சமின்றி ஏனைய அதிகாரமிக்கவர்கள் தொடர்பிலும் அச்சம் கொள்ளாது நாட்டுக்கு சேவையாற்றும் வகையிலும் மக்களுக்கு சேவையாற்றும் வகையிலும் நமது ஊடகம் அத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். මේ වගේ කරුණු ගැන හෙළි කරන්න ඕනේ. இலங்கையில் புலனாய்வு ஊடகவியலாளர்களிடம் பழி தீர்க்கப்பட்ட சம்பவங்கள் இயல்பாக இடம்பெற்று வருகின்றன. கொலை, கடத்தல், அச்சுறுத்தல், மிரட்டல் போன்ற ஜனநாயக கோட்பாடுகளை வெளிப்படையாகவே மீறும் சம்பவங்களால் இலங்கையின் அநேகமான ஊடகவியலாளர்கள் நாட்டை விட்டு சென்றுள்ளதுடன் மேலும் பலர் மௌனமாக்கப்பட்டுள்ளனர். நமது சட்டம் தொடர்பில் எவ்வித பிரச்சனையும் இல்லை என நான் நினைக்கிறேன். சிறந்த சட்டங்கள் உள்ளன, சிறந்த ஊடகவியலாளர்களும் உள்ளனர். எனினும் ஏதாவது ஒரு அச்சத்தினால் நமது ஊடகவியலாளர்கள் உண்மையை எழுதுவதில்லை. சில ஊடகவியலாளர்கள் உண்மையை எழுதி கஷ்டத்தில் வீழ்ந்துள்ளமையே இந்த அச்சத்திற்கு காரணம். நாம் தற்போது மதிப்பீடு ஒன்றை மேற்கொண்டுள்ளோம். உலகில் ஊடக சுதந்திரம் மிகவும் உயர்ந்த இடத்தில் உள்ள நாடுகள் வரிசையில் பின்லாந்து, நோர்வே ஆகிய நாடுகள் முன்னிலையில் உள்ளன. எரித்திரியா என்ற ஆப்பிரிக்க நாடே கடைசி இடத்தில் உள்ளது. அவர்கள் 179வது இடத்தில் உள்ளனர். இலங்கை 162வது இடத்திலும் இந்தியா 140வது இடத்திலுமாக நாம் பின்தங்கிய இடத்தில் இருக்கின்றோம். அது ஜனநாயக நாட்டுக்கு ஏற்புடைய நிலை அல்ல. நாம் வரிசையில் முதலிடங்களில் இருக்க வேண்டும். අපි ලංකාව 162යි ඉන්දියාව 140යි. ඉතින් අපි පහළ මට්ටමේ ඉන්නවා කියලා පැහැදිලි. ඒක හොඳ නෑ. අපි ප්‍රජාතන්ත්‍ර රටක් නම් අපි ඉන්න ඕනේ ඉහළ පෙළේ.